அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ண பெருமானின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நீங்கள் நினைத்தது நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய நாள் கிருஷ்ண ஜெயந்தி, அதாவது கிருஷ்ண பெருமான் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நாள் கிருஷ்ணர் அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால அவருக்கு இது எத்தனாவது வருட பிறந்த நாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா தேய்பிரை அஷ்டமியில தான் கிருஷ்ண பரமாத்மா நம்மளுக்கு அவதரித்தார். அப்படி அவர் அவதரித்ததுல இருந்து அப்போ 5252வது பிறந்த நாளாக இன்றைய நாள் நம்மளுக்கு கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அர்த்த ராத்திரியில், அதாவது நள்ளிரவில் பிறந்தார் கிருஷ்ணர். அதனால நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்று வழிபாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இரவு நேரங்களில வழிபாடுகள் செய்வாங்க. இப்போ இதை நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கு மேலே தான் அவங்க இந்த வழிபாட்டையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இரவு உங்களுக்கு ஒரு 10-11 மணிக்கு மேலே கூட அவங்க இந்த வழிபாட்டை செய்வாங்க. ஏன்னா அவங்க நள்ளிரவில் தான் அவர் அவதரித்தார் அப்படிங்கிறதுனால இரவு நேர வழிபாடு அவங்க ரொம்ப மேற்கொள்ளுவாங்க. இப்போ நம்மளையுமே நம்ம மாலை நேரங்கள்ல வழிபாடு செய்யறோம் அப்படின்னா இரவு ஒரு 7 மணிக்கு மேல இந்த வழிபாட்டை நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்க வீட்டுல பூஜை அறையில கிருஷ்ண பரமாத்மாவினுடைய விக்கிரகம் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல திருவுருவ படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு மணப்பலகையில வச்சு துளசி இலைகளால் அலங்காரம் பண்ணிட்டு அவருக்கு முறுக்கு, சீடை, லட்டு, வெண்ணெய், பால், நெய், அது மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். தீபங்கள் நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு அடுத்தது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்க. யார் ஒருவர் இந்த மந்திரத்தை சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவை இன்று வழிபாடு செய்கிறார்களோ அவரே நேரில் அதாவது கிருஷ்ணனே நேரில் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனாலதான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம வெளியில இருந்து பாதம் போட்டுட்டு வர்றோம் இல்லைங்களா. அரிசி மாவினால் பாதம் போட்டு அதற்கு சந்தனம், குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு நம்ம கிருஷ்ணரை வீட்டுக்குள்ள அழைக்கணும். அப்படி நம்ம கிருஷ்ணரை வீட்டுக்குள்ள அழைச்சி நம்ம பூஜைகள் வழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது நிச்சயம் நம்மளுக்கு கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நைவேத்தியங்கள்ல அவள் வச்சு கூட நீங்க வழிபாடுகள் செய்யலாம். ஏன்னா குசேலர் கிருஷ்ணரை அவளை கொடுத்துதான் அவர் போய் பார்த்துட்டு வந்தார் இல்லையா. அவர் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய நண்பர் குசேலர் வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய மனைவி ஒரு யோசனை சொல்றாரு, உங்களுடைய நண்பர் ரொம்ப வசதியாக இருக்கிறார் கிருஷ்ணர், அவரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம வறுமையெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரி, நம்ம அவரை பார்க்க போறோம், வெறுங்கையோட பார்க்க போனா நல்லா இருக்காது, ஏதாவது கொண்டு போகணுமே அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வீட்டுல ரொம்ப வறுமை. அப்ப ஒரே ஒரு அவள் தான் இருக்குது, அதையும் கொண்டு போறதுக்கு கூட பாத்திரம் கிடையாது. அவர் துணியில அப்படியே ஒரு முடிச்சா போட்டு அந்த அவளை கொண்டு போய் அவருக்கு கொடுக்கறாரு. அந்த அவளை கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட 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 அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய வறுமைகள், தரித்திர நிலைகள் நீங்குகிறது. அப்போ நீங்களும் இந்த அவளை கண்டிப்பா இன்றைய தினம் நெய்வேத்தியமாக வையுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வறுமைகள், தரித்திர நிலைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். கட்டாயம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவை இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை சொல்லி நாம பாராயணம் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் கிருஷ்ண பரமாத்மா. உங்க வீட்டுல கிருஷ்ணரினுடைய படம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பெருமாள் படம் தான் வச்சிருக்கிறோம், திருப்பதி வெங்கடாச்சலபதியை தான் நாங்க வச்சிருக்கிறோம், எல்லாம் அவர் தான். அவர் வச்சு நம்ம அந்த பெருமாள் படத்தையும் வச்சு நம்ம இந்த வழிபாட்டை தாராளமாக மேற்கொள்ளலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. இதை ஒரு தோழி கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, அம்மா எங்கிட்ட வெங்கடாச்சலபதியோடைய படம் தான் நாங்க வச்சிருக்கிறோம், கிருஷ்ணர் படம் எங்ககிட்ட இல்ல, நாங்க பெருமாள் படத்தை வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமா செய்யலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. சரி, இப்போ பாத்தீங்கன்னா மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண
கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணி கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் கிருஷ்ணர் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கணவன் மனைவி இருவருமாக விரதம் இருந்து, ஏன்னா இன்னைக்கு ஆடி கிருத்திகையும் நம்மளுக்கு வருது. அப்ப முருகப்பெருமானினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இல்லைங்களா? இன்றைய நாள்ல குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் கட்டாயம் உங்களுக்கு அடுத்த வருடத்திற்குள் நிச்சயம் முருகப்பெருமானோ கிருஷ்ண பரமாத்மாவோ உங்களுடைய குழந்தைகளாக பிறப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. 2 பேருமே விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். இந்த மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறோமா, என்னால் முழுவதுமாக உபவாசமாக இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க சமைக்காத பால் பழம் அது மாதிரியான உணவுகளை, ரொம்ப எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை நீங்க இருந்து கொள்ளலாம். ரொம்ப 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 சக்தி வாய்ந்ததுங்க. இதுல ரொம்ப கடுமையான விரதம் வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டுமே உட்கொண்டு விரதம் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தன்னுடைய குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக இருந்தால் கிருஷ்ணர் வேஷமும், பெண் குழந்தைகளாக இருந்தால் ராதை வேஷமும் போட்டு அவங்களை ரொம்ப அழகா அலங்காரம் செய்து அவங்கள கோயில்களுக்கெல்லாம், அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் வழிபாடு செய்வாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. மாலை நேரம் அப்படிங்கிறது இந்த வழிபாட்டுக்கு ரொம்ப உத்தமம். ஏன்னா அவர் நள்ளிரவுல தான் பிறந்தார் அப்படிங்கிறதுனால நம்ம இரவு நள்ளிரவுல வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த இரவு நேரங்கள்ல வழிபாடு செய்வாங்க. நள்ளிரவுல வழிபாடு செய்ய மாட்டாங்க பெரும்பாலும். நம்ம இதுல அது வழக்கம் கிடையாது. நீங்க மேக்சிமம் ஒரு 7 மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு முடிக்கும் போது ஒரு 8 மணி ஆயிடும் இல்லைங்களா? 7:30 ஒரு 8 மணி ஆகுது உங்களுக்கு ஆயிரும். அப்போ நீங்க அந்த நேரம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். அப்ப அந்த குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது இரவு 7 மணிக்கு மேல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்டிப்பா யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம ரொம்ப நிறைய பேருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கூட கிடையாது. உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்க கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்றவங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று உங்களால முடிந்தது கலவை சாதம் செஞ்சு எடுத்துட்டு போங்க. அங்க நீங்க அதை நைவேத்தியமாக வச்சுட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பிரசாதத்தை வழங்குவது அப்படிங்கிறதும் அன்னதானத்திற்கு ஈடானதுதான். கண்டிப்பா இந்த மாதிரி ரொம்ப எளிமையா உங்களுடைய வீடுகள்ல வழிபாடு செய்யுங்கள். கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.